எந்த ஒரு விஷயத்துக்கும் காரண காரிய தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காரியம் நடந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஆனால் காரணம் இல்லாமையே சில காரணங்கள் இருக்கும், சில காரணங்கள் இல்லாமலேயே சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவி 2 பேரும் குடும்பம் நல்லா தான் நடத்திக்கிட்டு இருந்தாருங்க. திடீர்னு அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. சண்டை போட ஆரம்பித்தாங்க. இவர் ஒரு வார்த்தை விட்டுட்டார், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னா போ அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு நாள் பார்த்தாரு, 2 நாள் பார்த்தாரு. மனைவியை பிரிஞ்சு இவரால் இருக்க முடியலை. டக்குன்னு என்ன பண்ணார், ஃபோன் பண்ணார், என்னால் உன் பிரிவை தாங்க முடியல, நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துரு, சாரி நான் சொன்னதெல்லாம் சாரி மன்னிச்சுக்க, நான் என்னென்ன பேசணும்னோ அதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு கோபம் தாங்க முடியலை. பேசுனதெல்லாம் கண்டமேனிக்கு பேசிவிட்டு இப்போ எல்லாத்தையும் மறந்துருன்னா என்ன அர்த்தம்? உடனே அந்த அம்மா ஃபோன்லேயே சொன்னாங்க, இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? கணவர்கிட்ட கேட்டாங்க. நாம் அடுப்படியில் தான் இருக்கேன் அப்படின்னு. அடுப்படியில் அங்கே இந்த டீ போடுற கப்பு இருக்குல்ல, டீ குடிக்கிற கப்பு, ஆமாம் டீ குடிக்கிறதுக்கு ஊற்றி குடிக்கிற கப்பு இருக்குது, அதை எடுத்தார். அதை ஓங்கி தரையில் போடுங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா போட்டார். சுக்கலாக உடஞ்சி போச்சா? ஆமாம். அந்த உடஞ்சி போன பீங்காங்கப்போ எப்படி ஒட்ட முடியாதோ அது மாதிரி என் மனசு உடஞ்சி போச்சு, அதை ஒட்ட முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ எடுத்து போட சொன்ன கப்பு பீங்காங்கப்புன்னு நினைக்கல, நான் பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் கப்பு இருந்துச்சு, அதைத்தான் தூக்கி போட்டேன், அது உடையவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு திருப்பி கேட்டார். அது உடையலையா? அப்போ நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்தம்மா வந்துருச்சு. கோபத்துக்கான காரணம் ஒன்றும் புரியலை. இப்படி தான் நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதாவது ஒரு குதிரை சந்தையில் ஒருத்தர், ஒரு குதிரை வியாபாரி 2 குதிரை வாங்கினார். அவர் கிராமத்துக்கு ஓட்டிக்கிட்டு வர்றார், காட்டு வழியாக ஓட்டிக்கிட்டு வர்றார். குதிரைகளை வேகமாக ஓட விட்டு பின்னாடி அவர் ஓடிக்கிட்டு வர்றார். 2 குதிரையும் என்னாச்சு, காட்டு வழியாக வரும்போது ஒரு பெரிய பள்ளம், தெரியாத அளவுக்கு சருகுகளை போட்டு மூடி இருக்கு. அதுக்குள்ளே படக்குன்னு விழுந்து 2 குதிரையும் செத்து போச்சு, அடிபட்டு செத்து போச்சு. சுற்றி முற்றியும் பார்த்தார், என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. பக்கத்தில் ஒரு சாது உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, துறவி. அவர்கிட்ட இந்த குதிரை வியாபாரி போனார். இங்கே பாருங்க, சந்தையில் விலை மதிக்க முடியாத அளவுக்கு காசை கொடுத்து நான் 2 குதிரையை வாங்கிட்டு வந்தேன். இந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்து செத்து போச்சு. அப்புறம் விசாரித்ததில் அந்த பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கிறது யாருன்னா இந்த நாட்டு ராஜாவோட சொந்தக்காரன்னு சொல்கிறாங்க. எதுக்கு தோண்டினாருன்னு தெரியல. அதில் ஏன் குதிரை விழுந்து செத்து போச்சு, நஷ்ட ஈடு வாங்கணும், நீங்கள் கொஞ்சம் உதவிக்கு வர்றீங்களான்னு சாதுவை கூப்பிட்டாங்க. அந்த குதிரை வியாபாரி கூப்பிட்டோன்னே இவரும் போனார், ராஜாவை போய் பார்த்தாங்க. ராஜா என்ன பண்ணார், அந்த சொந்தக்காரனை கூப்பிட்டு அனுப்பிச்சு, நீ தான் வெட்டினியா அந்த குழியை அப்படின்னு கேட்டார். சொந்தக்காரன் சொன்னான், ஆமாம் நான் தான் வெட்டினேன், ஆனால் யானையை பிடிக்கிறதுக்காக வெட்டப்பட்ட குழி அது. யானை வரும்போது தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே சருகுகள்லாம் போட்டு மூடி வச்சுருந்தேன், அதில் உள்ளே விழுவும், பள்ளத்தில் விழுந்த யானையை பிடிச்சி அப்புறம் பழக்கி வச்சுக்கிடுவோம், அதுக்காக அது வெட்டினது, இதில் குதிரை விழுகும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு அவன் சொன்னான். நீ சொல்கிறதும் சரிதான், யானைக்கு வெட்டின குழியில் யானை விழுந்தா தப்பு இல்லை, ஆனால் குதிரை விழுந்திருக்கு, அப்போ இது தண்டத்திற்குரிய செயல் இல்லை, இது இந்த வழக்கை ஏற்றுக்கிற முடியாது, தள்ளுபடி பண்ணுறேன்ட்டார். யானைக்கு வெட்டினா யானை தாப்பா விழுகணும், குதிரையாக விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அருமையான தீர்ப்பு எஜமா அப்படின்னு இந்த சாது சொன்னார். பிரமாதமான தீர்ப்பு. அதுலேயும் யானைக்கு வெட்டினதில் யானை தானே விழுகணும்னா யானை இந்த காட்டிலேயே இல்லை, அது தெரியுமா அவங்களுக்கு ராஜா அப்படின்னு சாது கேட்டார். நீ என்ன சொல்கிற அப்படின்னாமா, நம்ம காட்டில் யானையே இல்லை, கணக்கெடுப்பில் யானைங்கிறது நம்ம காட்டில் இல்லைன்னு முடிவாயிருக்கு. யானையே இல்லாத காட்டில் யானைக்கு எதுக்கு குழி வெட்டினா அவங்க சொந்தக்காரன் அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி. இப்படி ஒரு கேள்வியை கேட்டோடனே ராஜா முடிச்சுக்கிட்டார். அது சரி, அந்த குழிக்குள்ளே விழுந்தது அந்த குதிரை வியாபாரியோட குதிரை, உனக்கு என்ன வேலை, காட்டுக்குள்ளே தவம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை, அதை விட்டுவிட்டு எதுக்கு இதில் நீ சம்மந்தம் இல்லாமல் ஆஜராகிற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோடனே, ஏப்பா இதுக்கு நான் ஆள் இல்லைப்பான்ட்டு கிளம்பிட்டாங்க.
இப்படி தான் தொடர்பே இல்லாமல் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்க மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு அப்புறம் விலகி போயிடுவாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.